ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு பிடித்தமான ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம் தான் பார்க்க போகிறோம். ஆமாங்க, பொட்டேட்டோ பாப்சிக்கல். இது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸோட அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் வரும். வாங்க இது எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்கலாம். ஒரு 2 உருளைக்கிழங்கு கரெக்டாக 400 கிராம் அளவு இருந்தது. அதை வந்து வேக வச்சு மசிச்சு இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்க்குறோம். இது எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பைண்டிங் பர்பஸ்க்காக தான். கார்ன்ஃப்ளவருக்கு பதில் நீங்கள் மைதா கூட சேர்க்கலாம். அடுத்து மொறுமொறுப்பு தன்மைக்காக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்க்குறோம். அடுத்ததாக காரத்துக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கோங்க. இல்லைனா பரவாயில்ல, நீங்கள் மிளகாத்தூள் கூட சேர்த்துக்கலாம். இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்த்துக்கோங்க. காரம் வந்து நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவு நம்ம சேர்த்துக்கலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்குறனால பார்த்து கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இது கூட பொடியாக நறுக்கி வச்சுருக்க கருவேப்பிலை, கொத்தமல்லியை வந்து சேர்த்துக்கிறோம். இப்போது தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இது கூட வந்து நம்ம தண்ணி எதுவும் விடக்கூடாது. தண்ணி விடாமல் தான் பிசையணும். நல்லா மாவு வந்து கெட்டியாக இருக்கிற அளவுக்கு நம்ம பிசைஞ்சு வச்சுக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து உருண்டை பிடிக்கிறதுக்கு கரெக்டாக வரும். இன்கேஸ் உங்களுக்கு வந்து தண்ணி வந்து ஜாஸ்தி, அது தண்ணி ஊற்றாமே தண்ணி ஈரப்பதம் இருக்கும், அந்த உருளைக்கிழங்குலேருந்து ஈரப்பதம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் வந்து அரிசி மாவு வந்து ஜாஸ்தி சேர்த்துக்கோங்க, ஈக்குவலாயிரும். இப்போ பாருங்கள், இந்த அளவு கெட்டியாக இருக்கணும். இப்போ நம்ம கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு இப்போ உருண்டை பிடிக்க போகிறோம். எண்ணெய் தடவாமல் பண்ணோன்னா கையில் ஒட்டும், அதுக்காக தான் நம்ம வந்து எண்ணெய் தடவிக்கிறோம். இப்போ சின்னதாக ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு நம்ம வந்து ஒரு உருண்டை எடுத்துக்கலாம். உருண்டை எடுத்துகிட்டு இந்த மாதிரி நீல வாக்கில் உருட்டிக்கோங்க. இப்போ இதுக்கு நடுவில் நம்ம வந்து ஒரு ஐஸ் ஸ்டிக் வந்து வைக்க போகிறோம், லாலிபாப் மாதிரி. இது வந்து பேர் வந்து நம்ம வைக்கிறது தான், பாப்சிக்கல்னு சொல்லிக்கலாம், நீங்கள் லாலிபாப்னு சொல்லிக்கலாம். இதை வந்து இப்படி நீட்ட வாக்கில் தான் போடணுமா அப்படின்லாம் இல்லைங்க. ரவுண்ட் ஷேப்லேயும் போட்டு நீங்கள் டூத்பிக் கூட வச்சு பொரிச்சு எடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா குச்சி ஐஸ் மாதிரி நம்ம பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா. இதே மாதிரி மீதி இருக்கிற உருளைக்கிழங்கு கலவையும் நம்ம வந்து செஞ்சு எடுத்துக்க போகிறோம். எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்குது. இப்போது இதை வந்து பொரிச்சு எடுத்துக்க போகிறோம். எண்ணெய் வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்கக்கூடாது, ஏன்னா போட்ட உடனே உங்களுக்கு வந்து கலர் சேஞ்ச் ஆயிரும், உள்ளே வந்து வெந்திருக்காது. அதே சமயத்தில் லோ ஹீட்லேயும் வந்து போடாதீங்க, ஏன்னா வந்து எண்ணெய் வந்து குடிக்க ஆரம்பிக்கும். கரெக்டான சூடில் வந்து போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பரட்டி விட்டுக்கோங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறமா நம்ம இதை வந்து வெளியே எடுத்துடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு டேஸ்டியான ரெசிபின்னு தான் சொல்லணும். குழந்தைங்களுக்கு வந்து கண்டிப்பாக பிடிக்கும். மறக்காமல் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே பாருங்கள் எவ்வளோ கோல்டன் ப்ரௌன் கலரில் சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு. மீதி உள்ள உருளைக்கிழங்கையும் நம்ம சேர்த்து ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். நீங்கள் எல்லா ஐட்டமும் ரெடி பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு 10 to 15 நிமிஷத்துலேயே இதை வந்து நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ பாருங்கள், சூப்பரான பொட்டேட்டோ பாப்சிக்கல் வந்து ரெடி ஆயிடுச்சு. சாயங்காலம் ஸ்கூல்லேருந்து வர குழந்தைங்களுக்கு இதை செஞ்சு கொடுத்து அசத்துங்க, ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இது கூட சாஸ் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். மறுபடியும் இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.